Hello guys, welcome back to our channel. நீங்க இப்போ தான் first time நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படினா என்னோட நேம் பிரியா. நீங்க இன்னும் நம்ம சேனல் subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட notifications உங்களுக்கு வரும். இதுதான் என்னோட Instagram handle. அங்கே போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுல வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். சோ அதுலயே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ண வந்து உட்கார்ந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் வேற ரிங் லைட் வந்து நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து போட போகிறேன். ஒரு 3 months அப்புறம் வந்து நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். பண்ணல, குட்டி குட்டியாக பண்ணேன். பட் அதெல்லாம் நான் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணல. இது கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணியிருக்கேன். அதனால் அதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேன் போடாமல் உட்கார முடியல. பட் ஃபேன் போட்டேன்னா என் முடி வந்து அப்படியே பறக்குது. இப்படி நீட்டாக பறந்தால் கூட, கொஞ்சம் அழகாக பறந்தால் கூட பரவாயில்ல, அப்படியே பேனு பறக்குது. ஸோ எஸ், அதை வந்து நம்ம அதனால என்னால் ஃபேன் போட முடியல. இந்த டப்பாவில் தான் எல்லா பேக்கேஜஸும் நம்மளுக்கு வந்து வந்துச்சு. ரொம்ப செக்யூராக வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு பேக்கேஜிங் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லைகள்லேருந்து காம்பேக்ட் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் காம்பேக்ட் வந்து இதுதான். இதுக்கப்புறம் நான் வந்து மெபிலின் யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா எல்லைகளோட காம்பேக்ட் தான். இதில் நான் எடுத்திருக்க ஷேட் வந்து நியூட் பேஜ். இதோட ப்ரைஸ் வந்து 850 rupees வருது. செம்ம வர்த்தாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். உங்களோட ஷேட் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காம்பேக்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதோட ஃபார்முலேஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனால நான் தீர இதை வந்து ஸ்டாக் என்னடே, நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வீடியோ எடுக்கிறேன். அன்னைக்கு வந்து நொயின்ட்டு. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் லாக்மேலிருந்து லைனர் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து 24 hours இன்டென்சிவ் பிளாக் ஐலைனர், ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் லாக்மேல இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 260 rupees. நெக்ஸ்ட் நான் மிஸ்க்ளேர்ல இருந்து ஒரு லிப்ஸ்டிக் இது பேர் என்ன, லிப் லைனர் வந்து எடுத்திருந்தேன். இதோட ஷேட் L17 சாக்லேட். ஸோ ஒரு லிப் லைனர் வந்து தேடிட்டு இருந்தேன். இது வந்து மேக்கோட டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இதோட ப்ரைஸ் வந்து 36 rupees, இல்லை 65 rupees. ஓகே, இது நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நிவ்யாவிலேருந்து சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் எடுத்திருந்தேன். இது நான் எப்போதும் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான். இது 110 rupees. இதோட எம்எல் எவ்வளோனா 50 mlக்கு இதோட ப்ரைஸ் வந்து 110 rupees. நான் மோஸ்ட்லி இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ட்ரெஸமிலிருந்து கெரட்டின் ஸ்மூத் ஹேர் மாஸ்க் வந்து எடுத்திருந்தேன். என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கனால ஏதாச்சும் ஒரு டீப்பான இன்டென்சிவ் மாஸ்க் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதனால நான் சர்ச் பண்ணப்போ நிறைய பேர் இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இதை வந்து எடுத்தேன். 72 hours வந்து ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்மூத்தாக வச்சுக்கும், ஷைனி ஹேர் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 300 mlக்கு இதோட ப்ரைஸ் 600 rupees. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. சீல் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பயோலேஜ்லேருந்து சீரம் எடுத்திருந்தேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்க சீரம் தான். ஸோ ஸ்டாக் அப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருந்தேன். இந்த சீரம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டேங்கிள்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால இந்த ஒரு சீரம் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னரும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர். இது வந்து பயோலேஜ்ல இருந்து தான்.
ஸ்மூத் அண்ட் ஃப்ரிஸி ஹேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து அப்படியே காம்போவாக 3 வந்து வாங்கிட்டேன். ஷாம்பூ, கண்டிஷ்னர் ப்ளஸ் சீரம். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 200 mlக்கு 235 rupees. 98 கிராம்ஸ்க்கு இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees. எனக்கு தெரிஞ்சு இதுதான் சீக்கிரம் காலியாருன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ கண்டிஷ்னர் மட்டும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நைக்காலேருந்து ஒரு பாடி லோஷன் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து வண்டர்லஸ்ட் ஸ்ட்ராபெரி டைக்யூரி, ஐ டோன்ட் நோ, அந்த ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு தெரியல. ஸோ ஓகே, அதுலேருந்து பாடி லோஷன் வந்து எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 450 rupees 300 mlக்கு. இன்னும் நான் இது வந்து ஓப்பன் பண்ணியே பார்க்கல, ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படியே இருக்குது. ஸோ இதை ஸ்டாக் அப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இதை நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இதோட இல்லை இப்போதைக்கு எந்த ஸ்மெல்லும் வரல, சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. பாண்ட்ஸ்லேருந்து சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னா, என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றனால எனக்கு வந்து க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரும் சம்டைம்ஸ் போடுவேன், சம்டைம்ஸ் வந்து ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போடுவேன். அதனால இப்போதைக்கு நான் ஜெல் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால இதுவும் ஒன்று எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 240 rupees 100 mlக்கு. இந்த மாய்ஸ்சரைசரும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இல்லை, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து க்ரீம் பேஸ்ட் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்ச க்ரீம் பேஸ்ட்டை விட இந்த ஜெல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இது ஒன்று எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு டார்க் அண்ட் கீழேருந்து ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் வாங்கியிருந்தேன். எனக்கு ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து மேக்கில் நான் ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கிளாஸ் போயிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு டைம் வந்து மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் ஐ குடண்ட் அஃபோர்ட் தட். இப்போதைக்கு அது எனக்கு தேவையில்லை. அதனால நான் இந்த டார்க் அண்ட் கீயோடது பார்த்தேன். மோஸ்ட்லி இது வந்து மேக்கோட டியூப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மேக்குக்கு அப்படியே மேக்கோடது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால இது எடுத்தேன். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒயிட் கலர் இருக்குது, பட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிங்க் கலர் ஆயிடுது. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா அந்த ஷைன்? எனக்கு வந்து அந்த அளவுக்கு மேக்கோட அளவுக்கு இது இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. மேபி நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பெருசாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதா ஏதாச்சும்? இங்கே வந்து ஷைன் இருக்குன்றது தெரியுது, பட் பெருசாக எனக்கு மேக்கோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இது கொடுக்கவே இல்லை. பட் இனி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 345 rupees 30 mlக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, பட் எனக்கு மேக் தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. இது இனி யூஸ் பண்ணால் தான் வந்து தெரியும். யூஸ் பண்ண பார்ப்போம். ஃபேவரட்டான லிப் பாம் எடுத்திருந்தேன். ப்ளம்லிருந்து பெரி ஃபீஸ்ட். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் பேக்கேஜ் வந்து சரி உங்ககிட்ட காட்டணுமே அப்படின்றதுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு லிப் பாம் இது. எஸ், இதோட ப்ரைஸ் 295 rupees. நெக்ஸ்ட் பெல்லா வீட்டாலேருந்து லக்ஸரி பர்ஃப்யூம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் 4 பர்ஃப்யூம் வந்து கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி இதுலேயே நான் வந்து ஒரு செட் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் வச்சுருந்தேன். ஒரு 10 செட் வரும். அது வந்து நம்ம சாம்பிள் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு 3 ஃப்ளேவர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால அதுலேயே கொஞ்சம் பெருசாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இதில் 4 பர்ஃப்யூம்ஸ் வருது. ஆல்ரெடி கிளாம், டேட், செனோரிட்டா 3 வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரோஸ் வந்து நான் எனக்கு கிடச்ச இதில் ரோஸ் இல்லை.
மேபி அது இருந்துச்சா இல்லையானே எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. கொடுத்துருக்காங்க. ஒன்று ரோஸ், கிளாம், டேட், செனோரிட்டா. எனக்கு கிளாம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இருக்க எல்லா பர்ஃப்யூமோட ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலி கிளாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹா, இதில் வந்து விமென்க்கு மட்டும் இல்லை, மென்க்கு இருக்குது, யூனிசெக்ஸ் இருக்குது. இதில் எல்லா பர்ஃப்யூம்ஸோட ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு பர்ஃப்யூமை பொறுத்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. இது கிளாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 hours கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நான் வந்து பார்க்கல. கிளாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 hours வந்து வருது. ஓகே, ரோஸ் வந்து இன்னும் நான் டெஸ்ட் பண்ணல. ரோஸும் வந்து செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ரோஸோட ஸ்மெல்லு வந்து ஹெவியாக அடிக்குது. ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ட்ரையல் பேக் சின்னதாக இருக்கிறது வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பெருசு வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த 4 பர்ஃப்யூம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 849 rupees. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 2 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று இந்த பயோலேஜோட சாம்பிள் சீரம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா பேக்கில் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்கேஃபேனோட நேக்டு டீடாக்ஸ் க்ரீன் டீ ஃபேஸ் சீரம் வந்து கொடுத்துருந்தாங்க. 72 hours ஹைட்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா ஸ்கின்க்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. Okay, let's open. Dude, now only I'm realizing that I didn't buy sunscreen. Yes, I didn't buy sunscreen. எது வேணுமோ அதை நான் வாங்கலை. இந்த சீரம் சொன்னப்போ தான் வந்து எனக்கு சன்ஸ்க்ரீன் ஞாபகத்துக்கே வருது. ஓகே, இதோட பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. Green tea with vitamin C. ஸ்மெல் பெருசாக எதுவும் தெரியல. ஸோ ஃபேஸ் சீரம் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 625 rupees ஃபார் 40 ml. அவ்வளோதான் கைஸ், இந்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. நான் எப்படி சன்ஸ்க்ரீனை மிஸ் பண்ணேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் சன்ஸ்க்ரீன் வந்து நான் வாங்கவே இல்லை அப்படின்னு. இது எப்போ காலியாகும் வேறு தெரியல. ஓகே, அதை வந்து தனியாக ஆர்டர் போட்டுக்குவோம். அவ்வளோதான், இந்த ஹாலில் வந்து இவ்வளோ தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. நான் மேக்கப் திங்ஸ்லாம் வந்து எந்த காய் எடுத்தாலும் 20. ஒட்டு விழுந்துருச்சா? வச்ச மாதிரியே தெரிலல, கையோட வந்துருச்சு. சாரி. தெரியுதா? வச்சிருக்கேன். போயிட்டாரு. இல்லை போல. போயிட்டார். ஓகே, இவ்வளோதான் கைஸ். நான் மோஸ்ட்லி மேக்கப் திங்ஸ் எதுவும் வாங்கலை. ஏன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை இப்போதைக்கு. ஐலைனர் அண்ட் காஜல் மோஸ்ட்லி இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் அதை மட்டும் வாங்கியிருக்கேன். மற்றது எல்லாமே கொஞ்சம் ஸ்கின் கேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணாதீங்க, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.